ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இது எதுக்காக இங்கே கூடியிருக்கோன்னு சொன்னால், ஒரு திரைப்படம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், தயாரித்த பிறகு சென்சார் பார்த்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ இதை தடை செய்வதற்கு அவருக்கு உரிமை இருந்தால், சென்சார் என்பது எதற்காக இருக்கிற கேள்வி பல முறை எழுந்திருக்கிறது. அங்கே சென்சார் யார் செய்கிறா? மத்திய அரசுக்கு ஒரு தணிக்கை குழு வைத்திருக்கிறது. அந்த தணிக்கை குழு சென்சார் பண்ணுறாங்க. சென்சார் பண்ண பிறகு அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்பது தான் இந்த இங்கே அமைந்திருக்கிற அனைவரின் கருத்து. ஆனால் இனிவரும் காலங்களில் எந்த அமைப்போ தனிநபர்களோ இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். ஈடுபட்டால் திரையுலகம் ஒன்று திரண்டு போராடுவோம் என்ற குரலை உங்களிடம் சொல்வதற்காகவும் பதிவு செய்வதற்காகவும் இந்த கூட்டம், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. படம் எல்லாரும் பார்த்தோம். எதுக்கான எங்களுக்கும் அந்த படத்தை பார்த்தோம் இல்லையா? உடனே ஞானவேல தயாரிப்பாளர் அவர்களும் சரி, இங்கே இருக்கின்ற இயக்குனர் முத்தையா அவர்களும் சரி, அந்த நடித்த ஹீரோ கார்த்தி அவர்களும் சரி, எல்லாரும் இந்த படத்தை நீங்களே பாருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த படம் எந்த விதத்திலும் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு காட்சியிலும் எங்கேயுமே இல்லை. நல்ல கருத்துக்கள், பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றால் அது கிழக்கு சீமை என்று தானு சார் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, அதில் பல நல்ல கருத்துக்கள்லாம் எங்களால் படத்தில் பார்க்க முடிஞ்சது. ஒரு ஹீரோ, நல்ல ஒரு கதாநாயகன், அந்த கதாநாயகன் நல்லதை தட்டி கேட்கின்ற ஒரு கதாநாயகன் வருகிறார். கதாநாயகன் ஒரு மருமகன், அந்த மாமாவுக்கும் மருமகனுக்கும் மனைவிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தாய்க்கும் நடக்கின்ற ஒரு குடும்ப சூழலில் எந்த மாதிரி குடும்ப சூழல் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு சிறந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு ஒரு கம்யூனிட்டியை தாழ்வுபடுத்தியோ ஒரு உயர்த்தியோ, எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஜாதி பிரச்சனையோ ஜாதி கலவரமோ தூண்டுகின்ற சம்பவங்களோ வசனங்களோ எந்த இடத்துலையும் இல்லை. அதில் இனிவரும் காலங்களில் படங்கள் எடுக்கும்போது எல்லோரும் இன்னும் எப்படி இருக்குன்னா, இந்த கதையை முதல்ல எழுதும் போதே கொண்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தமிழகத்தில் இருக்க எல்லாரையும் கதை தான் கதை, நீங்கள் எல்லாம் ஒப்புதல் தெரிவிக்கலாம் சரி, படம் நிச்சயமாக யாராலும் எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் இருக்கும். கற்பனைக்கு ஏற்ப சில கதைகள் சித்தரிக்கப்படும். அது காட்சி பொருளாக வெளியே வரும். அதில் கருத்து இருக்கும். சென்சார்ன்றது எதுக்காக இருக்குன்னா, எல்லா அமைப்புகளும் அதில் இருக்காங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க, எல்லா துறையும் சார்ந்தவர்கள், சிறப்பாக கணிக்கின்றவர்கள் தான் தணிக்கை குழுவில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அப்படி ஒரு சூழல் வந்தால் நிச்சயமாக ரேசிங் கமிட்டி இருக்குது, அப்புறம் மத்திய அரசு இருக்குது. அவங்க பார்க்குற தனிநபர் எல்லாத்துக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணால் இந்த தொழில் நல்லா நடக்காதுன்னு உங்களுக்கு கருத்து. சிறந்த ஒரு படம் பார்த்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் உங்களை சந்திச்சிருக்கோம். அப்புறம் வேறு விக்ரம சார், நீங்கள் கூட படம் பார்த்தீங்க, அந்த படத்தின் கருத்து நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா இங்கே கலைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்றதை தனிநபர்களோ அமைப்புகளோ மறந்துடக்கூடாது. ஏன்னா படம் எடுக்கிறவங்களும் சரி, அது நடிப்பவர்களும் சரி, அது விநியோகம் செய்வர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, அது எக்ஸிபிட்டர்ஸும் சரி, இதில் முதலீடு செய்கிற முதலீட்டாளரும் சரி, தொழிலாளர்களும் சரி, அனைவருக்கும் ஒரு பொறுப்பு நிறைந்த பொறுப்பானவர்கள் தான், சமுதாய பொறுப்புள்ளவர்கள் தான் திரையுலகத்தில் இருக்காங்க. இன்னும் இங்கே பொறுப்பில்லாதவங்க திரைப்படங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவது தவறு என்பது எங்களுடைய ஒருமொத்த கருத்து. நான் இந்த படத்தை ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு ரசிகனாக நான் இந்த படம் பார்த்தேன். இந்த ஒரே ஒரு கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த படத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியுமே சொல்லலை. இல்லை, நான் அந்த படம் பார்த்த நானும் ஒரு பிகாம் பட்டதாரி, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இருக்கிறேன். இந்த ஹீரோ என்ன ஜாதின்னு கூட இந்த கதையில் சொல்லப்படலை. அப்படி எந்த ஒரு ஜாதியும் சொல்லாமல், வழக்கமாக சில முன்பு ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு சில ஜாதி பிரச்சனைகள் உள்ள படங்கள் வந்திருக்கு. இப்போல்லாம் யாரும் அப்படி படம் எடுக்கிறதே இல்லை. இந்த படத்தில் இரு ஜாதியினருக்கான மோதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த படத்துக்காக ஒரு வழக்கு தொடர்ந்தது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுஜனமாக, ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருத்தனாக எனக்கு உண்மையிலேயே ரொம்ப தவறாப்படுது. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் எல்லா விக்ரமனுடைய நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் என்கிட்ட கேளுங்க, சார் இந்த படத்தில் அப்படி இருக்குது, இல்லை ஜாதி மோதலில் தூண்டுற மாதிரி இருக்குது, இல்லை 2 குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நான் இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறேன். அப்படி கிடையவே கிடையாது. இந்த படத்தில் இரு சமூகத்தை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் நடக்கிற 2 ஊரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரே சமுதாயத்தை சார்ந்த 2 ஊரை சார்ந்தவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை, அதை தாண்டி ஒரு அழகான மாமன் மருமனுக்கிறதுக்கான உறவு முறைகள் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு படம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நெகிழ்ச்சியாகி டைரக்டரை பார்த்து அப்படியே பாராட்டி, இப்போ சமீபத்தில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலை சிறந்த படம்
படம். இப்போ இங்கே கார்த்தி வந்த உடனே கார்த்திகிட்ட கூட சொன்னேன். அதனால் இந்த படத்துக்கான வழக்கு தொடர்ந்தது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேடிக்கையாகவே இருக்குது. எதற்காக அர்த்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாழ்த்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள்லாம் படம் இத்தனை பத்திரிகையாளர் முன்னாடி நான் சவாலாக சொல்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு ஆமாம் சார் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது, இப்படி காட்சி இருக்குது, இப்படி வசனம் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் இனிமேல் நான் படம் எடுக்கவே மாட்டேன். நான் இந்த தமிழ் படம் நிச்சயமாக எடுக்கவே மாட்டேன்றதை உறுதியாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஒரு கண்ணியமாக ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. அது என்ன சமுதாயம்ன்ற பேர் கூட சொல்லவே இல்லை. முந்தியெல்லாம் அதெல்லாம் இருக்கும். பல சிவாஜி படத்தில் கூட சிவாஜி சார் பெருமையாக சொல்லுவார், நான் தேவண்டா அப்படிம்பார். இப்போல்லாம் இந்த படத்தில் அப்படிலாம் கூட சொல்லலை. எந்த ஒரு வசன காட்சியிலையும் எதுலேயும் எந்த ஜாதி பேரும் மென்ஷன் ஆகலை, எதுவும் இல்லை. ரொம்ப ஒரு கண்ணியமாக எடுக்கப்பட்ட ஒரு அழகான குடும்ப படம். இந்த படத்துக்கு தடை கூறுவது உண்மையிலே திரைத்துறையினரான எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. அதுவும் சென்சார் சர்டிஃபிகேட் சென்சார் ஆன பிறகு ஏற்கனவே புலிப்பார்வை, கத்தி போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இயக்குனர் சங்கம் சார்பாக நான் சொல்லியிருக்கேன், சென்சார் ஆன படத்தை தடை கோர்ற உரிமை யாருக்குமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ சென்சார் வேணான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்கன்னா அப்போ சென்சார் வேணான்றதை நீங்கள் உரத்த குரலில் சொல்லுங்கள். நீங்களாம் அரசியல் பண்ணுறீங்கள, உரத்த குரலில் இனிமேல் சென்சாரே வேணாம், நாங்களாக பார்த்து நாங்கள் அரசியல்வாதிகளாக பார்த்து முடிவு பண்ணுவோம், நாங்கள் எந்த படத்தை அலோவ் பண்ணுறோன்னு சொல்கிறோமோ அந்த படத்தை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சென்சார் எதுக்கு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் சென்சாரில் படத்தை அப்ரூவல் பண்ண படத்தை தயவுசெய்து தடை கோரி இனிமேல் யாரும் இந்த மாதிரி வழக்கு தொடராதீங்க, எங்களை சிரமத்துக்கு உள்ளாக்காதீங்க. இப்போ சினிமா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இதுதான் இந்த படத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் நிச்சயமாக பார்ப்பீங்க, நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. உங்களை ஆதரவுக்கு நன்றி. இல்லை சார் காலையில் பார்த்துருக்குறாங்க, இங்கே காலையில் வந்தவங்க பார்க்கல. காலையில் ஒரு அசம்பாவிதமான சம்பவம் அங்கேயும் நடந்திருக்கு. அந்த இயக்குனர் எனக்கு காலையில் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது நான் ரொம்ப வேதனையாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஷாட் முதற்கொண்டு சென்சார் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு முதல்ல உட்காந்து பொறுமையாக கவனித்தேன். அந்த இயக்குனர் இங்கே இருக்காரா? வாங்க முத்தையா, வாங்க நீங்கள் பேசுங்க. காலையில் என்ன நடந்ததுன்றதுக்கு சொல்லுங்கள், வாங்க பாருங்க. மதுரை கோர்ட் மூலிமா 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இது அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜு பேராண்ணா டீட்டெயில் தெரில, நான் தர சொல்கிறேங்கண்ணா, எதாவது தெரில. 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 ஜட்ஜஸ் வந்து காலையில் 8லேருந்து 10 மணிக்குள்ளே படத்தை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து தரணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவங்கள அனுப்பிச்சிருந்தது. அவங்களோட கிருஷ்ணசாமி சார் சைடு அவரும் 3 அட்வொகேட்ஸ், அவங்களோட அட்வொகேட்ஸும், எங்கள் சைடு எங்களோட அட்வொகேட்ஸு, ப்ரொடியூசர் சைடு 4 பேரும் காலையில் படம் பார்க்குறதுக்காக 7 மணிக்கு சொல்லியிருந்தது ஷோக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் லேட்டாக வந்தாங்க. கிருஷ்ணசாமி சார் சைடு அட்வொகேட்ஸ் அவங்கெல்லாம் ஒரு 1 ஹவர் லேட்டாக வந்திருந்தாங்க. ஜட்ஜஸ் வந்து அப்பவும் பொறுமையாக காத்துட்ருந்து சரி பண்ணலாங்கிறப்ப வந்த உடனே படத்தோட ஸ்கிரிப்ட் புக் எங்களுக்கு தாங்க, ஸ்கிரிப்ட் புக் எங்கள் கைக்கு வந்துச்சுன்னா தான் நாங்கள் ஃபர்தர் வந்து படத்தை வந்து வியூ பண்ணுவோம், இல்லாட்டி நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்களுடைய வழக்கறிஞர் வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தரணுங்கிறது வந்து இதில் இல்லை, ஆர்டரில் இல்லை. படம் வந்து அவங்களுக்கு வியூ பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறது தான் ஆர்டரில் இருக்குது. அதுவும் மெயின் பர்பஸ் வந்து அந்த 2 ஜட்ஜஸ் வந்து அதை படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் தரணுங்கிறதுக்காக தான் இந்த ஷோவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் புக்கு வந்து நீங்கள் திருப்பி கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் புக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஃபுல் படத்தையும் எப்படி பார்க்க போகிறீங்க, ஃபுல் படமும் உங்களுக்கு திரையிட்டு காட்டப்பட போகுது. அதனால் படத்தில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணாங்க 2 ஜட்ஜஸும். பட் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அவங்க இந்த டிஸ்கஷன்லேயே வெளியே ஆர்கியூ பண்ணி காலம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு 4வது நிமிஷம் அவங்களுடைய நபர் ஒருத்தர் வந்து படத்தை இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது, முதல்லேருந்து போடுங்கன்ட்டு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி. அது கியூப் வந்து திருப்பியும் ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வர்றதுங்கிறது மறுபடியும் சிரமமாக இருக்கும். அவர் ஜட்ஜு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார். என்ன இவங்க படம் பார்க்குற ஐடியாலே வரல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுதான் காலையில் நடந்ததுங்க. படம் காட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி காத்துட்ருந்தோம். பட் அது பார்க்குற மைண்ட் செட்டில் அவங்க வரல.
பர்பஸ் நல்லா தெரியுது. சரிங்க சார். இடையிலேயே ஒன்று நீங்கள் தயாரிப்பாளர் சார். உங்களுக்கும் சார். குறிப்பிட்ட கட்சிக்காரர்களுக்கும் சரிங்க சார். வேறு டீலிங்ஸ் எதுவும் நடந்ததா? அவர் அந்த டீலிங் இல்லை, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன் சார். இதுக்கு முன்னால் ஏதாவது யார் மூலமாவது இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம், இல்லைங்க. எங்களுக்கு இவ்வளோ பணம் தாருங்க? இல்லை இல்லைங்க. இல்ல இல்ல அது மாதிரி மணி பேருக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? இல்லைங்க. அந்த மாதிரிலாம் அவனுக்கு பார்க்காது. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, முதல் தடவை படம் வந்து பார்த்து அப்போ தான் பார்க்குறாரு வரேன்னு சொல்கிறாங்க. நடந்ததை அவர் சொல்லிட்டார். எந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கண்ணா? இல்லை, இவங்க படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அந்த ஒப்பீனியன் தானே ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. இப்போ படம் இப்போ காலையில் பார்த்துருந்தா, இப்போ காலையில் நடந்ததும் ஜட்ஜஸ் வந்து தேவ் கிவன் அ ரிப்போர்ட் டு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் இப்போ 2ஆம் தேதி படம் கண்டிப்பாக வெளியே வந்துருங்க. எதுங்க சார்? படம் 2ஆம் தேதி 2 இல்லை சார், 1 ரிலீஸ். 1ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ். நாளைக்கு ரிலீஸ். ஆமாம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லை இல்லை, ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. இது வரைக்கும் இல்லை சார். என்னங்க சார்? எதுங்க சார்? புரியல. இல்லை, ஜட்ஜ் வந்து படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் வேறு எதுவும் அப்ஜெக்ஷபிள் மேட்டர் இருக்கான்னு பார்த்துருக்காங்களே. தேர் இஸ் நோ ஸ்டே ஆர்டர். ஸ்டே ஆர்டர் கிடையாது. ஸ்டே ஆர்டர் வந்து இல்லை, நேற்று இன்னைக்கு காட்டினதே வந்து ஸ்டேக்காக காட்டல படத்தைங்க. ஜட்ஜு வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக நம்ம வந்து அப்ஜெக்ஷனபிள் மேட்டர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் ரிக்வஸ்ட் அபாய்ட் பண்ணியிருக்காங்க. அது போடும்போது படம் பார்க்கல, மறுபடியும் ஈவினிங் பார்க்குறீங்கன்னா பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க வந்தவரே வந்து வாக் அவுட் பண்ணாருன்றீங்க. அப்போ வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வருதுல. பார்க்க வந்தவர் இல்லை சார், பார்க்க வந்தவர் வாக் அவுட் பண்ணலன்னு சொல்ல சார். நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கூடாது. அவங்க வந்து பார்த்தாங்க, ஆல்மோஸ்ட் 2 hours வெயிட்டட். அப்புறம் மறுபடியும் வந்து கியூப்ல இல்லை பார்க்க வந்தாரு. நீங்களே அவர் வாக் அவுட் பண்ணாரு. நீங்கள் அவர் பாட்டு கிளம்பிட்டார், பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பினார். அதுவே வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தானே? இல்லை, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் வருங்க. அது ஜட்ஜஸ் அவங்களோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ நாம போய் சொல்ல முடியாதுல்ல. ஜட்ஜஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க யாரும் டிஃபெண்ட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. நம்ம சைடு பேசுனாங்க, நியாயம் பேசுனாங்க சார். அவங்களோட நோக்கம் வந்து என்னங்க இந்த படத்துல? எதுக்கு இது வரக்கூடாதுன்னு அவங்களோட நோக்கம் தெரியல சார். எங்களுக்கே புரியல. நாங்கள் படம் பார்த்துட்டு இல்லை சார், என்ன ப்ரீஃபிங் மட்டும் சொல்லிடுறேன் சார். 27ஆம் தேதி இந்த படம் வரதா இருந்துச்சு சார். 27 வரதா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் தேதி வரதா இருந்துச்சு. கிருஷ்ணசாமி சார் சைடு இருந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சுங்க. இப்படி வந்து மொல்ல கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை வந்து 27க்கு நம்ம ப்ரீபோன் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீபோன் பண்ணிட்டோம். 27 ப்ரீபோன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-12 நாளைக்கு எந்த ஒரு எதிர்ப்போ இல்லை போராட்டங்களோ எதுவுமே இல்லை. அது நீங்கள் பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணனதும் வெப்சைட்டில் 27ஆம் தேதி வரோன்னு சொன்னதுலேருந்து எந்த ஒரு போராட்டங்களோ புது கேஸுகளோ இல்லை எந்த ஒரு லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. திருப்பியும் ஒர்க்கு முடியாதங்காட்டி வேலைகள் வந்து கொஞ்சம் தள்ளிடுச்சு. எல்லாமே ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே தள்ளி நடந்துருச்சு. அதனால் மறுபடியும் 27ஆம் தேதிக்கு வர முடியாத சூழ்நிலை. அடுத்தது 2ஆம் தேதிக்கு பழைய இதுபடி 2ஆம் தேதிக்கு நம்ம ரிலீஸுங்கிற ஒரு பிளானிங் மாறுச்சு. இந்த 2ஆம் தேதின்னு மாறினதுலேருந்து மறுபடியும் பூதாகாரமாக எல்லா சைடுமே சென்சார் ஆகட்டும் இதாகட்டும் எல்லா சைடும் அத்தனை பிரச்சனைகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு கிருஷ்ணசாமி சாருக்கும் எனக்கும் பர்சனலாக எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறது எங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாரோ பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இதில் வந்து எப்படி பார்ப்பாங்க? நானே பார்க்க முடியாதுங்க. டைரக்டர் பெர்மிஷன் இல்லாமல் நானே பார்க்க முடியாது படத்தை. ஒர்க்கை முடிச்சுட்டு டைரக்டர் ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் தான் நானே பார்க்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி பார்க்க முடியும்? கியூபுக்கு கண்டென்ட்டு முந்தா நேற்று தான் அனுப்பிச்சிருக்கிறோம். கியூப்லேயும் பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கியூப் யூஎஃப்ஓவில் வந்து வழியே கிடையாது. அப்படி இருக்கும் சூழ்நிலை அதை பேஸ் பண்ணி அவர் இந்த கேஸ் போடுறதாகவும் இந்த போராட்டங்கள் நடத்துவதாகவும் அறிவிச்சிருந்தார். அதே மாதிரி 27ஆம் தேதி வந்தால் கொம்மனுக்கு பதிலாக வேறு படமாக ஓடப்போகுது. கொம்மன் தானே ஓடப்போகுது. ஒருவேளை ஒரு வாரம் தள்ளி 10ஆம் தேதினு போட்டால் இந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. எதுங்கண்ணா? ஆமாங்கண்ணா. புதுசாக ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. வேறு எதுவும் பிரச்சனையை சந்திக்க வேண்டாம், நாளைக்கே பண்ணிட்டா என்னன்ற முடிவுக்கு தயாரிப்பால் வந்திருக்காரு. அதை வேற ஒன்றும் அதுக்கு புது பிரச்சனை வரக்கூடாது. வேறு பிரச்சனை வர வேண்டாம். இல்லை, அங்கே பிரச்சனைன்ட்டு வரும்போது தானே பஸ் நீங்கள் வந்து அங்கே போய் சொல்ல முடியும். அப்படி வந்து பிரச்சனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா. படத்தில் வந்து தவறான காட்சிகள் கிடையாது.
பிரச்சனைக்குரியான இது கிடையாது. இதன் மூலமா இல்லை அது அது காவல்துறை கண்டிப்பாக பார்த்துவாங்கல்ல. காவல்துறை பார்ப்பாங்க. தேவள் ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. காவல்துறை நிச்சயமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்ப்பாங்க. அதுக்கு வேணால் நாங்கள் மனு கொண்டு போய் கொடுத்துருவோம். இதில் ரெப்ரசன்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி தட் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் பாதுகாப்பு அளிக்கணும் கேட்கலாம். தப்பு ஒன்றுமே இல்லையே. இல்லாத பிரச்சனை பண்ணுறது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான். நீங்கள் அதுக்கு பாதுகாப்புன்னு ஒவ்வொருத்தரையும் மத்திய அரசிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம படம் ஒன்றுமே தப்பு பண்ணாதவங்க திருப்பி நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னா தட்ஸ் ராங் பிரசிடென்ட் தட் யூ ஆர் செட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கீர்கள். அது நியாயமாக இல்லையான்றது நம்ம கலைஞர்கள் இவ்வளோ பேர் உட்காந்து படம் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால் எங்கள் மேலே குற்றமே இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு தவறு நடக்கலைன்னு விக்ரமன் சார் படம் எடுக்கிறதே விட்டுருன்றாரு. அது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு தரமான ஒரு படம் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் சொல்கிறோம். சார் இதுக்கு முன்னுதாரணமாக ஏற்கனவே ஒரு சம்பவம் இருக்கு. கமல் சார் நடித்த சண்டியர் படத்துலேருந்து இந்த அரசியல் குறிப்பிட்ட அந்த அரசியல் தலைவர் இது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் இது கமல் சாரோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து அதை நடந்துட்டு இதுக்கு நிரந்தரமான தீர்ப்பு இதுதான் சார் நிரந்தரமான தீர்ப்பு. இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோம் இல்லையா. இனி வரும் காலங்கள் அப்படி நடக்க முடியாது, நடக்க விடமாட்டோம் என்பதற்கு இந்த ஒற்றுமையான ஒரு கூட்டம். சட்ட ரீதியாக தொடர்ந்து இது மாதிரியான ஒரு இல்லை சார். இப்போ சென்சார் இல்லைன்னு மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும். அப்போ சென்சாரை அவங்க அபாலிஷ் பண்ணிடணும். there should not be any censor certificate. சென்சார் இருக்கக்கூடாதுல்ல. அப்போ தனிநபர் தான் முடிவு எடுக்கணும். why should we show the movie to a censor? அப்போ சென்சார் should be very clear that their judgment is the final judgment. அதுக்கப்புறம் திருப்பி மற்றவங்களாம் பார்த்து கருத்து சென்சார் எழுதியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. அது தட் இஸ் அப் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். இல்லைப்பா சென்சார் தான் சார். சென்சாரே கொஸ்டினபிள் ஆகிடும் பாஸ். நாளைக்கு அவங்க சென்சார் பண்ண படத்தை தான் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. சென்சார் சர்டிஃபிகேட்லாம் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தியேட்டரில். அப்படி இருக்கும்போது அது யாரும் தடை செய்வதற்கான காரணமும் கிடையாது, காரணம் இருக்க முடியாது இல்லையா. சென்சார் தான் பார்க்குறாங்களே, எல்லா ஆங்கிள்லையும் படம் பார்க்குறாங்க. தென்னிந்திய தயாரிப்பாளர் சார், அதனால மத்திய அரசு தணிக்கை செய்யப்பட்ட ஒரு படத்தை யாரும் அது தானு சார் சொல்கிறாரு. ஒரு கோரிக்கை வைக்கலாமே. கண்டிப்பாக ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். இதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே தானே கண்டிப்பாக சார். இப்போ தானு சார் உட்காந்து தனியாக மீட்டிங் போட்டு இனி வரும் காலம் இதே சொல்லியாச்சு. இதே எல்லாரும் ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் ஹிந்தி படம் பிகேன்னு வந்துச்சு சார். அது ஆஃப்டர் சென்சார் இதே மாதிரி அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஜட்ஜ் அங்கிருந்த ஜட்ஜ் அது விசாரிச்ச ஜட்ஜ் ஒன் சென்சார் அது we can't ban it ன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த க்ளாஸ் ஏன் இங்க ரைஸ் ஆகும் சார்? இல்லை சார், அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாமே இப்போ மதுரை கோர்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கு சார். பட் அது இப்போ அவங்க விசாரணையில் இருக்கிறப்ப நம்ம அதை பற்றி நம்ம கருத்து சொல்லக்கூடாது இல்லைங்க. ஒன்ஸாக ஒரு வெர்டிக்ட் வர்றப்ப அது அடுத்தது தான் நம்ம அடுத்தது மேல்முறையீடாக ஏதோ ஒன்று நம்ம போக முடியுமோ, ஏதோ ஒன்று பண்ண முடியுங்க. அது ஆல்ரெடி விசாரணையில் இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை பற்றி கருத்து பேச முடியாதுல்ல. இல்லை சார், சண்டியருங்கிற படம் டைட்டில் வைக்கும்பொழுது கமல் சார் ஹீரோவாக இருந்தார். அன்னைக்கு பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் சோழன் ஒரு பையன் அதே சண்டியருங்கிற டைட்டில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு யாரும் அந்த சமுதாயத்தை சார்ந்த யாருமே, அந்த தலைவர்கள் யாருமே கண்டனம் தெரிவிக்கலை. இப்போ கொம்பன்கிற படம் ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. இதில் பிரச்சனை பண்ணும் பொழுது அவங்க தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சினிமா துறையை சார்ந்து அவங்க இது மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கிறாங்கிறதா சார் உண்மையான நிலவரம். அப்ப கமல் சாரோட படம் எதுக்கு நம்ம விளம்பரம் கிடைக்குது, கார்த்திக் சார் படத்தை எதுக்கு விளம்பரம் கிடைக்குது? கார்த்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? ஹீரோ பேசும்போது ஓகே, தேங்க்யூ. இப்பொழுதெல்லாம் ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்தை முறையாக சென்சாருக்கு எடுத்து வந்து சேர்வதற்குள் தயாரிப்பாளர்களுக்கும் படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் மிகவும் 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 ஒரு பெரிய ஒரு நிறைமாத கர்ப்பிணி டெலிவரியை நோக்கி போவது போல் ஒரு சென்சாருக்கு செல்வது. அந்த சென்சாரில் போகும்போது சுகப்பிரசவம் அடைந்து வருவதற்குள் சின்ன சின்ன சிசரின் மாதிரி சின்ன சின்ன கட்டு வாங்கி வருவதற்குள் பெரும்பாடுபட்டு அந்த படத்தை திரையிடுவதற்கு கோடான கோடி ரூபாய்களை கொட்டி அந்த படத்தை திரையிட்டு அந்த படம் வெற்றி படமாக வருவதற்கு 90% எங்களால் நம்பிக்கை இல்லை. 10% தான் எங்களால் அந்த வெற்றியை அடைய முடிகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே
ஒரு படம் வருவதற்கு முன்பாகவே அந்த படத்தை பற்றி யார் யாரோ என்னென்னவோ கணிக்கின்ற கணிப்புகளெல்லாம் வைத்து ஒரு அமைப்பும் ஒரு தனிநபர்களும் ஒரு படத்தை முடக்குவதற்குண்டான வேலைகளை செய்யும் பொழுது இந்த திரையுலகம் கண்ணீர் மல்க உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டில். அந்த பிரச்சனை நோக்கி செல்வதற்காக அனைவரும் பாடுபட வேண்டுமே தவிர இந்த படத்தை இதில் இப்பொழுது நாங்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகனும் மாமனாரும் மனைவியும் ஒரு அம்மா உடன் பிறந்த பந்துக்கள் ஒரு கிழக்கு சீமையில் மீண்டும் வந்ததாகத்தான் எங்கள் கண்களுக்கு புலப்படுகிறது. எந்த விதத்திலும் எந்த சூழலிலும் யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி விடுவதற்கு என்பதற்காகவோ இந்த படம் ஒரு நிறைந்த ஒரு காவியமாக படைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த படத்தை பார்க்கும்போது அந்த இயக்குனரை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி தாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் அருமையான படம். அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்னலிலே சிக்கி தவிக்கிறது என்று எங்களால் புரியவில்லை. கண்ணீர் மல்க உங்களிடம் சொல்கிறோம். இந்த படம் அப்படிப்பட்ட படம் இல்லை. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஏன் இதுக்காக இப்படிலாம் போராடினாங்க, ஏன் இதுக்காக பிரச்சனை பண்ணாங்கன்ற எண்ணம் தான் உங்களுடைய மனதில் வரும். 2 நாளில் உங்களுக்கு இந்த படம் காண்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை, இந்த சத்தியம் உங்களுக்கு புலப்படும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.